ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபீஸ் டேபிளை பாருங்கள், கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சைடு ஒட்டிட்டு டாப் சீட்டை ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், எல்லா டேப்பையும் பிரிச்சுட்டு சைடு சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நோசிங் கொடுத்துருக்கோம். கையெல்லாம் கிளிக்காத மாதிரி மைக்கா சீட்லேயே நம்ம நல்லா நோசிங்காக கொடுத்துருக்கோம். பாருங்கள், டபுள் கலர் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 2 கேப் கொடுத்துருக்கோம், 3 இன்ச்சுன்ற மாதிரி. நடு சென்டரில் உட்காந்தோம்னாலும் கால் இடிக்காத அளவுக்கு டபுள் கலர் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு லாக்கர் பாக்ஸ் வைக்கிற அளவுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்கோம். இந்த பார்டர்லேயே ஒரு ட்ரே கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த கார்னரில் வந்து யூபிஎஸ் வச்சுக்கலாம். 3 ட்ராவர் கொடுத்துருக்கோம், 3க்குமே லாக்கு கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் ரேக் கொடுத்துருக்கோம். பாக்ஸ் ஃபைல் வைக்கிற அளவுக்கு இந்த ஒயர் ஆன் டிஸ்டன்ஸ் கொடுத்து நம்ம இதை வச்சுருக்கோம். இப்போது இந்த டேபிள், இந்த பாக்ஸு, இது எல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சு தான் ஃபினிஷ் பண்ணோம். இது எல்லாமே எப்படி பண்ணுன்றத வாங்க நான் தெளிவாக காமிக்கிறேன்.